இப்போ மனோன்மணி பல்கலைக்கழகத்துல அதுல வந்து பாத்தீங்கன்னா இப்போ அங்க இருக்கிற துணைவேந்தர் ஒரு சுற்றறிக்கை, அந்த சுற்றறிக்கையில நம்முடைய தமிழ்தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துல தான் பாடப்படும் என்று ஒரு அறிவிக்கை வெளியிட்டிருக்கின்றது. இது வன்மையாக கண்டிக்க வேண்டும். இது தமிழ்நாடு. ஆளுநர் அவருடைய அலுவலகத்திலிருந்து வந்தாலும் தமிழ்நாடு மரபுகள் வைத்துத்தான் இதை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது இன்னொன்னு, சமீபத்தில் பாத்தீங்கன்னா மத்திய உள்துறை அமைச்சகம் ஒரு அறிவிக்கை வெளியிட்டது. அந்த அறிவிக்கைப்படி அந்தந்த மாநிலத்தில் எது முதன்மை மொழியோ எது முதன்மை பாடலோ அதை நீங்கள் அந்த நடைமுறைப்படுத்தலாம் என்று அந்த பாடலில் நீங்க அது ஒழிக்க வைக்கலாம் என்றெல்லாம் ஒரு அறிக்கை வந்திருக்குது. அதன் பிறகு ஆளுநர் இதை வந்து அழுத்தம் கொடுப்பது வந்து இது தவறு, இது செய்யக்கூடாது. இது தேவையில்லாம அரசியல் பண்ணாதீங்க. தமிழ்நாட்டுக்குன்னு ஒரு மரபு இருக்கு, ஒரு வழிகாட்டுதல் இருக்கு. மத்திய உள்துறை அமைச்சர்களும் அந்த வழிகாட்டுதல் சொல்லியிருக்கிறாங்க, அதன்படி நடந்துக்கணும். அதனால இது வந்து தமிழ்நாட்டு மக்களை அவமதிக்கின்ற ஒரு செய்தியா நான் பாக்குறேன், செயலா நான் பாக்குறேன். தமிழக மக்களை அவமதிக்கின்ற ஒரு செயலா நான் பாக்குறேன். இது ஆளுநர் இது புரிஞ்சுக்கணும். இது வந்து அரசியல் இல்லை. இதெல்லாம் நீங்க உங்க ராஜ்பவன்ல நடத்திக்கீங்க, உங்களுக்கு எப்படி வேணுமோ நடத்திக்கீங்க. அதுவே தப்பு. அது தமிழ்நாட்டில் நடத்துகிற ராஜ்பவன்னா தமிழ் வழியில மரபுகள் பண்ணணும். நீங்க மத்தவங்க யாரும் கட்டாயப்படுத்தக்கூடாது. அதனால இது தவறான போக்கு. இதை திருத்திக் கொள்ள வேண்டும். தமிழ்தாய் வாழ்த்து தான் முதல் பாடலாக அதை ஒழிக்க வேண்டும். அந்த கான்வகேஷன்லயோ எந்த அரசு விழாவிலோ அதான் ஒழிக்கணும். இது மிக தவறான ஒரு முடிவா நான் பாக்குறேன். ஏன்னா முதலமைச்சர் அவர்கள், தமிழக முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு திரு விஜய் அவர்கள் ஆகஸ்ட் 3ஆம் தேதி கர்நாடகா செல்லக்கூடாது. அங்கே சென்று மேகதாது சம்பந்தமாக கர்நாடக முதலமைச்சர் DK சிவகுமார் பேச்சுவார்த்தை நடத்தக்கூடாது. இது TVK பிரச்சனை கிடையாது, இது தமிழ்நாட்டு பிரச்சனை. தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து கட்சிகளை அழைத்து ஒருமித்த கருத்து உருவாக்கி அதற்கேற்ப நடவடிக்கைகள் தமிழக அரசு ஈடுபட வேண்டும். ஏன்னா மேகதாதுவே நம்ம ஏத்துக்கல, பிறகு எதுக்கு மேகதாது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடத்தணும்? இது கர்நாடகாவுக்கு தான் சாதகமா இருக்கும். மேகதாதுவே நான் ஏத்துக்கல, பிறகு எதுக்கு நான் பேச்சுவார்த்தை எதுக்கு போகணும்? அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி பிரதமரை போய் சந்திக்கலாம். அனைத்து தலைவர்கள், அனைத்து சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள்லாம் பிரதமரை சந்திச்சு அழுத்தம் கொடுக்கலாம். நீங்க கர்நாடகாவில இருந்து DPR அவங்க வந்து செயல்படுத்த தடை செய்யுங்க. இந்த மேகதாது அணைக்கு வந்து DPR டீடைல் ப்ராஜெக்ட் ரிப்போர்ட் விரிவான திட்ட அறிக்கை வந்து வேகமா தயார் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அதை தடை பண்ணுங்க. அது பிரதமர் தடை பண்ணலாம், நீர்வளத்துறை மத்திய அமைச்சர் தடை பண்ணலாம். அதுதான் இன்னைக்கு செய்யணும். தவிர பேச்சுவார்த்தையில் என்ன பேச்சுவார்த்தை? கர்நாடகா அடாவடியா நாங்க கட்டியே தீர்வோம்னு அங்க முதலமைச்சர் சொல்லிட்டு இருக்கிறாரு. அவர்கிட்ட போய் நம்ம என்ன பேசுறது? ஏற்கனவே சட்டமன்றத்திலே ஒரு தவறான ஒரு ஏதோ அதாவது தீர்மானம், திருத்தப்பட்ட தீர்மானம். அந்த தீர்மானத்தில் திருத்தம் என்னன்னா மேகதாது நடுவர் மன்றம் அமைக்கலாம்னு ஒரு திருத்தம் கொண்டு இருக்காங்க, அமெண்ட்மெண்ட். அதுவே தப்பு. மேகதாது ஏத்துக்காத போது அப்புறம் அதுக்கு நடுவர் மன்றம் எப்படி நம்ம ஏத்துக்க போறோம்? அதுக்கு பேச்சுவார்த்தை எப்படி நம்ம ஏத்துக்க போறோம்? அதனால எந்த வகையிலையும் மேகதாது சம்பந்தமா பேச்சுவார்த்தை நடைபெறக்கூடாது. காவிரியில தண்ணி விடுறீங்களா? அந்த பேச்சுவார்த்தை 2 நாளுக்கு முன்பு டெல்லியில நடந்தது. காவிரி மேனேஜ்மெண்ட் போர்டு வந்து கூட்டம் டெல்லியில நடந்து 2 நாளுக்கு முன்பு. கர்நாடகாவில் இன்னைக்கு 62 TMC தண்ணி அவங்க டேம்ல வச்சிருக்கிறாங்க. ஆனா நமக்கு 1 TMC கூட கொடுக்க மாட்டாங்க. நம்ம டேம்ல தண்ணி கிடையாது, குடிக்கிறது தண்ணி இல்லை. இப்போ 62 TMC தண்ணிக்குள்ள வச்சிருக்கிற கர்நாடகா ஆக்சுவலா பார்த்தா ஜூன் மாசம் எவ்வளவு கொடுத்திருக்கணும்? உச்ச நீதிமன்ற இறுதி தீர்ப்பு படி ஜூன் மாசம் 9.9 TMC தண்ணி வழங்கியிருக்கணும் கர்நாடகா தமிழ்நாட்டுக்கு காவிரி மூலமாக. எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 2.9 TMC. ஜூலை மாசம் 32 TMC கொடுத்திருக்கணும். இன்னும் ஜூலை மாசம் இப்போ முடிய போகுது, இன்னும் ஒரு 5 நாள் தான் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் எவ்வளவு கொடுத்தாங்க? ஒண்ணுமே இல்லை. இப்ப 2 TMC 3 TMC இருக்கு போகுது. அப்ப 32 TMC கொடுக்க வேண்டிய கர்நாடகா இன்னைக்கு 62 TMC தண்ணி இருக்குதாங்க. எங்ககிட்ட தண்ணி இல்ல, ஒரு சொட்டு தண்ணி கூட நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்ற கர்நாடகா கிட்ட போய் எப்படி பேசுவீங்க? எதுக்கு பேச்சுவார்த்தை? இப்பவே ஒரு சூழல்னா இவங்க மேகதாது அணை கட்டின பிறகு அப்ப நினைச்சு பாருங்க. இன்னைக்கே தண்ணி விட முடியாதுன்னு சொல்ற கர்நாடகா நாளைக்கு மேகதாது அணை கட்டிட்டாங்கன்னா அந்த ஒரு வர சொட்டு தண்ணி கூட வராது. இது உறுதியா தமிழக அரசு வந்து இந்த காவிரி பிரச்சனை, இந்த மேகதாது பிரச்சனையை வந்து தைரியமா கையாளணும், ஒரு பக்குவமா கையாளணும்.
இது ஒரு ஏன்னா இது வந்து கர்நாடகா கிட்ட அந்த அட்வான்டேஜ் விடக்கூடாது, பேச்சுவார்த்தைன்னு எதுவும் இருக்கக்கூடாது. எந்த நிர்வாகி பேசுனது? அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன் நான். அப்படி யாராவது பேசியிருந்தாங்கன்னா அவங்க மேல நடவடிக்கை எடுக்கிறேன் நான். அதாவது நாங்க ஒரு நல்ல ஒரு எதிர்கட்சியா செயல்பட்டு இருக்கிறோம். இது எல்லாமே வதந்திகள், 100 விழுக்காடு வதந்திகள், அவ்வளவுதான். ஒரே வார்த்தையில முடிச்சுட்டேன் நான். இதுக்கு மேல கண்ணு காது மூக்குலாம் வச்சு பேசவே வேண்டாம், அதுக்கு அவசியமே கிடையாது. நாங்க நல்லா செயல்பட்டு இருக்கிறோம், மக்கள் எங்களுக்கு வந்து பாராட்டிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஒவ்வொன்றும் இன்னைக்கு மற்ற கட்சிகள்லாம் குதிரை பேரம், கழுத பேரம், யானை பேரம் பேசிட்டு இருக்கிற நேரத்துல நாங்க மேகதாது பிரச்சனை, இல்ல பள்ளிக்கரணை சதுப்புண்டலும் பிரச்சனை, காவிரி பிரச்சனை, கல்வி பிரச்சனை, நீட் தேர்வை ரத்து பண்ணணும், இப்படி இருக்கிற பிரச்சனை எல்லாம் எடுத்துட்டு நாங்க மறு அரசியல் பண்ணிட்டு இருக்கோம். தமிழ்நாட்டுக்கு என்னென்ன நன்மைகளோ அத்தனையும் நிச்சயமா எங்கள் மூலமாக நாங்கள் அழுத்தம் கொடுக்கிறோம், போராடிட்டு இருக்கிறோம். அதனால இது இன்னொன்னு, நாங்க சொன்னா தமிழக அரசு வந்து அதை கேட்கிற நிலையில எப்படின்னா நல்ல ஒரு திட்டங்கள், ஆக்கப்பூர்வமான திட்டங்களை தான் நாங்க முன் வைக்கின்றோம். அதை அவங்க ஏத்துக்கிறாங்க, அவ்வளவுதான். அதனால இப்படி ஆயிடும் அப்படி ஆயிடலாம். குறைந்தபட்ச அறிக்கைன்றது கூட வந்து தொடர்ச்சி ஒரு சில அமைச்சர்களுக்கு தான், குறிப்பிட்ட சில அமைச்சர்களுக்கு தான் பதில் சொல்லிட்டே இருக்காங்க. எப்படி சார் பாருங்க? நீங்க அவர்கிட்ட தான், முதலமைச்சர் தான் கேட்கணும். அது அவர் ஸ்டைல் ஆஃப் ஃபங்க்ஷனிங். அது இன்னொரு விஷயம் என்னன்னா, தொடர்ச்சியா வந்து மக்கள் நல திட்டங்கள் குறித்த அமைச்சர்கள் வந்து எந்த பேச்சு பேசுறது, தொடர்ச்சியா வந்து ஆட்சி கவிழ்ப்பு, எதிர்கட்சிகள் அப்படியான சில பேச்சுகள் மட்டுமே ஓடிட்டு இருக்காங்க. யாரு? நீங்க தான் பேசிட்டு இருக்கீங்க மீடியாவில். உங்க ஊடகத்துல தான் அந்த தினமும் விவாதத்துல வந்து இவங்க பாவாங்களா, அவங்க கவுந்துருவாங்களா, இப்படி ஆயிடுமா, அப்படியே நீங்க தான் பேசுறீங்க. வேற யார் பேசிட்டு இருக்கா? ஐயா வந்து இன்னைக்கு 88 வயது. அவர் கொஞ்சம் உடம்பு சரியில்லை, நல்லா இருக்கிறாரு. அது கொஞ்சம் நடக்கிறதும் ஒரு அது மாதிரி ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதுல அது மட்டும் இல்லை, பட் அவருடைய ஒரு முடிவு, அது அவருடைய மனநிலை இருக்குது. ஆனாலும் அரசியல்ல வந்து ஓய்வுன்னு யாரும் இருக்காது, அரசியல்ல யாரும் ஓய்வுன்னு இருக்காது. அவருடைய வழிகாட்டுதல் தான் எல்லாமே. இதுக்கு முன்பு வழிகாட்டுதல் இருக்கு, இதுக்கு பிறகு வழிகாட்டுதல்லாம் இருக்க போது. அவருடைய ஆலோசனைகள், வழிகாட்டுதல் எல்லாமே இருக்கு. அதான் இப்ப சமீபத்துல நடந்தது. அது என்னன்னு தெரியல. அது என்ன, தென் மாவட்டம்னா அவ்வளவு மோசமான பகுதி. அது எப்ப பார்த்தாலும் தென் மாவட்டத்துல லாக்அப் டெத்துல இருந்து, அப்புறம் வந்து செல்லுல டெத்து, போலீஸ் ஸ்டேஷன்ல டெத்து, இதெல்லாம் ரொம்ப ஒரு மனநிலை ஏன் அப்படி இருக்குது அப்படின்னு தெரியல. இது ஏன்னா இது இந்த காலத்திலயுமா இப்படிலாம் இருக்குது? இது இவ்வளவு சமூக ஊடகம் காலத்துல எல்லாமே அங்க சிசிடிவி இருக்குது, எல்லாமே இருக்குது. இப்பயும் அங்க போய் அந்த ஒரு மனநிலை காவல்துறையில முதல்ல மாத்தணும். அது இல்லாம கடுமையான நடவடிக்கை எடுத்து யார் இதுக்கு காரணமோ அவங்களுக்கு வந்து டிஸ்மிஸ் மட்டும் கிடையாது, ஜெயில பிடிச்சி போடணும். 10-15 வருஷமா தண்டனை கொடுத்தாதான் இதெல்லாம் கொஞ்சம் அடுத்தது ஒரு ரிஃபார்ம்ஸ் நிறைய நடக்கணும். அதாவது நான் ஜஸ்டிஃபை பண்ணல, எதையும் நான் ஜஸ்டிஃபை பண்ணல. திமுக செய்ததுதான் இவங்களும் செய்யறாங்க. 5 ஆண்டு காலத்தை திமுக இதான் செஞ்சாங்க. ஏர்போர்ட் மூர்த்திய குண்டர் சட்டத்தில் போடுறதுக்கு என்ன அவசியம்? என்ன பண்ணிட்டார் ஏர்போர்ட் மூர்த்தி? அவர் மேல தாக்குதல் நடந்தது, அதை போய் கேள்வி கேட்டாரு. குண்டர் சட்டம். அவர் ஒரு கட்சி தலைவர், ஒரு இயக்கத்தின் தலைவர். எவ்வளவு ஊடக சவுக்கு சங்கர்லாம் என்ன பண்ணாங்க? தொடர்ந்து குண்டர் சட்டம் அவங்க பண்ணதுதான். ஆனா அது நான் ஜஸ்டிஃபை பண்ணல. அவங்க பண்ணாலும் இவங்க பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஆனா இன்னைக்கு ஒரு டீசென்சி, பாலிடிக்ஸ்ல கொஞ்சம் டீசென்சி வரணும். சும்மா போய் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசக்கூடாது. யார் இருந்தாலும் சரி, எந்த கட்சியில் இருந்தாலும் சரி. இன்னொன்னு, ஒரு முதலமைச்சரை பத்தி பேசக்கூடாது. முதலமைச்சர் என்பது தமிழ்நாட்டினுடைய 8 கோடி மக்களுடைய பிரதிநிதி. அவர் யார் வேணா இருக்கட்டும், அந்த பொறுப்புக்கு நம்ம மரியாதை கொடுக்கணும். அப்போ அரசியல்ல அந்த பொறுப்புக்கு மரியாதை கொடுங்க. அது போயிட்டு ரொம்ப ஒரு மோசமான கொச்சையான வார்த்தை இல்லை. நீங்க அரசியல் பேசுங்க, விமர்சனம் வைங்க, கடுமையா விமர்சனம் வைங்க. அவங்க கொள்கை ரீதியில தப்பு பண்றாங்க, அரசியல் ரீதியில தப்பு பண்றாங்க, சரியா நிர்வாகம் இல்லை அப்படிலாம் சொல்லுங்க. ஆனா ஒரு தரம் தாழ்ந்த வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது. வணக்கம். முக்கியமா இந்த கனிம வளங்கள், அதாவது கடந்த திமுக ஆட்சியில மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்டங்களில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை பாதி காணும்.
இந்த வடிவேல் படத்துல கிணத்தை காணோம், அது மாதிரி பாதி மலையை காணோம். அவ்வளோ மோசமா காட்ஃபாதர், பல காட்ஃபாதர்கள் தென் மாவட்டத்துல எவ்வளோ நாங்க போராட்டம் பண்ணோம், எவ்வளோ அழுத்தம் கொடுத்தோம். நாங்க போராட்டம் பண்ண எங்க மேல வழக்கு. ஆனா கேரளாவில் ஆயிரக்கணக்கான கோடி ரூபாய் தமிழ்நாட்டில இருந்து தென் மாவட்டங்கள்ல இருந்து கேரளாவுக்கு கடத்திட்டு போயிருக்காங்க. நான் நேரடியா பார்த்தேன். நான் பார்த்திருக்கிறேன். பெரிய பெரிய இந்த டாரஸ்ட் அதெல்லாம் இன்னும் நடந்துட்டு தான் இருக்கு. இப்போ அமைச்சர் பிரபு அவர்கள் ஒரு மாதத்துக்கு முன்பு வந்து ஆய்வு பண்ணாரு, போனார், வந்தார், பார்த்தாரு. அது வந்து என்னன்னா, அவர் வரதுக்கு முன்பு அந்த செய்தி வந்து அவங்க கிட்ட போயிடுது. அவங்க என்ன பண்ணிடுறாங்க, அந்த லாரிங்கெல்லாம் உள்ள ஊருக்குள்ள நிறுத்திடுறாங்க, மெயின் ரோட்ல எடுத்துட்டு போறது இல்ல. அமைச்சர் வராருன்னு, அமைச்சர் போன பிறகு திரும்பி மெயின் ரோட்ல கூட்டிட்டு போறாங்க. இப்ப அங்க இருந்து இப்போ அங்க தென்காசிக்கு இப்போ இன்னும் கொஞ்சம் வடக்கு வந்திருக்கு. கடத்திட்டு போறது எங்க கடத்திட்டு போறோம். இப்ப என்னன்னா, அதுக்கு என்ன செய்யணும், முதல்ல சிபிஐ விசாரணை நடத்தணும். ஏன்னா இது இன்டர் ஸ்டேட் ப்ராப்ளம். தமிழ்நாடு பிரச்சனை மட்டும்தான் ஒரு இவங்க சிபிசிஐடி எல்லாம் பண்ணலாம். இது கேரளா, தமிழ்நாடு, கர்நாடகா இன்வால்வ், 3 ஸ்டேட் இன்வால்வ். சிபிஐ விசாரணை நடத்தினா கடந்த காலங்களில் யார் எவ்வளவு கடத்திட்டு போய் என்னென்ன பண்ணிருக்காங்க, அவங்க மட்டும் அவங்களோட சொத்துக்களை அவங்க எல்லாத்தையும் ஜப்தி பண்ணி அபராதம் வழங்கி அதை அந்த இப்ப இருக்கிற குவாரிகள்லாம் மூடி இடி எல்லாம் பண்ணணும். ஏன்னா இப்ப ஃபைன் பார்த்தா சும்மா ஒன்னும் இல்லாத ஃபைனை கட்டிட்டு போயிடுறாங்க. ஒட்டுமொத்தமா அதை ஜப்தி பண்ணிடணும். அவங்க ஒட்டுமொத்த சொத்தையும் ஜப்தி பண்ணி அவங்க மேல கைது நடவடிக்கை எல்லாம் பண்ணி அதுக்கு சிபிஐ விசாரணை நடத்தணும். ஒண்ணு. ரெண்டாவது, அமைச்சரும் சரி அவங்களுடைய அதிகாரிகளும் சரி இப்ப இருக்கிற டெக்னாலஜியில எல்லா ரோட்லயும் சிசிடிவி கேமரா வச்சாலே போதும். அது லைவ்ல அமைச்சர் சென்னையில உட்காந்துட்டு பார்க்கலாம் இன்னைக்கு எத்தனை லாரி போயிடுச்சு. இது வந்து ஒரு பெரிய ராக்கெட் சயின்ஸ் கிடையாது. இது அவசியம் பண்ணி யார் எடுத்துட்டு போறா, கணக்கு இருக்குதா, என்ன வருதுன்னு சொல்லிட்டு 2-3 பேரை நீங்க டிஸ்மிஸ் பண்ணா போதும். அவ்வளவுதான் இனிமேட்டு சரி. அதனால இது இல்லாம இந்த குவாரிகள் எல்லாம் ஆய்வு பண்ணி பண்ணணும். ஏன்னா இந்த குவாரிகள் ஆய்வு பண்ணி அதை முறைப்படுத்தினா தமிழ்நாடு அரசுக்கு ஆண்டுதோறும் 25,000 கோடி ரூபாய் வருமானம் தமிழ்நாடு அரசுக்கு வரும், ஆண்டுதோறும் வரும். அதே போன்று இந்த மணல் கொள்ளை, இந்த மணலை எடுக்க வேண்டாம். மணல் எடுக்கிறது பதில தடுப்பணை கட்டுங்க. நீங்க மணல் வந்து மலேசியால இறக்குமதி பண்ணிக்க. எம்சாண்ட் போதுமான அளவுக்கு இருக்குதா, குவாரியெல்லாம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷா திறந்து விட்டுட்டாங்களே, எவ்வளோ எம்சாண்ட் இருக்குது. அதனால மணல் நம்ம நிறுத்தணும். அது மணல்ல வந்து யாரும் எடுக்கக்கூடாது. பாருங்க, இன்னும் அதுக்கு முன்னாடி என்ன அவசரம்? பாமகவில் எந்த குழப்பமும் கிடையாது, எந்த குழப்பமும் கிடையாது. எல்லாமே நல்ல சுமூகமா போயிட்டு இருக்கு, நல்லா இருக்குது. அதனால எந்த குழப்பமும் கிடையாது. பாமக இன்னைக்கு வேகமா வளர்ந்துட்டு இருக்குது. இந்த சமீபத்தில் நடந்த தேர்தலில் கூட எங்களுக்கு வந்து நாங்க தலை நிமிர்ந்து நிக்கிறோம். மற்ற கட்சிகள் எல்லாம் படுதோல்வி, தோல்வி எவ்வளவு நடந்திருக்கு. எங்களுக்கு எண்ணிக்கை இல்லைன்னா கூட எங்களுடைய தாக்கம், எங்களால வந்து கூட்டணிக்கு மிகப்பெரிய பலம், நாங்க வெற்றி பெற்றிருக்கிறோம். அதனால நாங்க இன்னைக்கு தலை நிமிர்ந்து நாங்க நிக்கிறோம் தேர்தலில். அந்த வகையில அதுக்கு பிறகும் நாங்க இன்னைக்கு வேகமா இங்க வளர்ச்சி, மிகப்பெரிய வளர்ச்சி எங்களுக்கு பாமகவுக்கு இருக்கு, இன்னும் இருக்கும். போக போக நீங்க பார்க்க தான் போறீங்க. யார் சொன்ன வட மாவட்டத்தை சார்ந்ததா இருக்குது? அது நீங்க செய்தி போட மாட்டீங்க. எவ்வளவு நான் போயிட்டு இப்ப 100 நாள் நடைபயணம் எல்லா பகுதிக்கும் போயிட்டு வந்தேன். நான் எல்லா பகுதியிலும் எங்க அமைப்புகள் எல்லாமே இருக்கிறாங்க. எங்க கட்சியில் உள்ள பொதுச் செயலாளர், பொருளாளர் 2 பேரும் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான். இதுவே வந்து எவ்வளவு பெரிய, மற்ற கட்சியில அப்படிலாம் இல்லை. 2 நிர்வாகிகள் பெரிய பொறுப்பு, 2 பேரும் தென் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் தான் இருக்கிறாங்க. அந்த முக்கியத்துவம் கொடுத்துட்டு இருக்கிறோம். பிரச்சனைகள்ல நாங்க கையாளுறோம். திண்டுக்கல்ல ஒரு பிரச்சனைனா நாங்க தான் போய் அங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். தூத்துக்குடியில பிரச்சனை எல்லாமே அங்க நாங்க தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இதே போல மேற்கு பகுதியிலையும் எத்தனையோ பிரச்சனை எடுத்து நாங்க கையாண்டிட்டு இருக்கோம். ரைட், நன்றி.